சோ மந்திரகாளி பகவதி. எதைக் கண்டு இப்படி சிரிக்கிறாய்? என்ன நடந்தது? என்னுடைய முக்தி எனக்கு அருகே வந்துவிட்டது. சத்தியத்தின் சக்தி வெகு விரைவில் ஒளிவிடும். விக்கிரமனுக்கு வேதாளம் கிடைத்து விட்டது. என்னது? விக்கிரமன் இருக்கிறானா? ஆம், நான் உனக்கு முன்பே கூறியிருக்கிறேன், அவன்தான் உனக்கு யமன் என்று. விதட்டாதே, என்னை கொல்ல எவனும் பிறக்கவில்லை. இதை என்று மறக்காதே கபாலிகா. நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போரிலே நன்மைதான் வெற்றி பெறும். வேதாளத்தின் சக்தி சாமான்யமானதல்ல. அந்த சக்தியுடன் உன்னை விக்கிரமன் அழித்து ஒழித்து சமாதி கட்டி விடுவான். வாயை மூடு. நீங்கள் வந்து ஆனந்த வைசியின் குகையிலிருந்து மீட்காவிட்டால் நான் முருங்கை மரத்தில் தான் இன்னும் தொங்கிக் கொண்டிருப்பேன். இவர்கள் தான் துஷ்டன் சக்கராதியின் சைன்யர்கள். இப்பொழுது பாருங்கள் மகாராஜ், நடக்கப் போகிற வேடிக்கையை. இப்பொழுது வேடிக்கை பாருங்கள் மகாராஜா. ஏன் நிற்கிறாய்? உன் பலங்கொண்ட மட்டும் இவ்வளவு பேர் கீழே நிற்க நீ மட்டும் தொங்குகிறாயே, உன்னை விட போகிறேன். வேதாளம் பாவம், அவனை சித்தம் செய்யாது எப்பழைத்து போகட்டும். நான் விட போகிறேன். நீ கீழே விட போகிறாய். விட்டு விடுவேன், விட்டு விடு, விட்டு விட்டேன். என்ன மகாராஜா, இந்த சக்தி போதுமா? வேதாளம், இது மிக அற்புத சக்திதான். மகாராஜா, என்னுடைய சக்தி உங்கள் சேவைக்கு உதவட்டும். இது வந்து அனுமான் ஸ்ரீராமனுக்கு சேவை செய்தது போல. நீங்கள் நினைத்தால் நான் உடனே வருவேன். நல்லது வேதாளம், நீ போகிறா. நீ எனக்கு தேவைப்படும் போது உன்னை அவசியம் நினைக்கிறேன்.